டேய் என்னவோ ஆசை இருக்குன்ற உன் பொண்டாட்டி அன்னைக்கு வந்து குதி குதின்னு குதிச்சுட்டு போனால அதுக்கு நான் சொல்றா. டேய் திரும்ப திரும்ப பொண்டாட்டின்னு பேசிட்டு இருக்காத. அவ வேண்டான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பிரிஞ்சிருக்கேன். ஏய் நீ எதுக்கு என் குழந்தைய பார்க்கணும்? நான் என்ன வீட்டுல சர்க்கஸ் நடத்திட்டு இருக்கேன்? கண்டதுங்களா வந்து என் குழந்தைய பார்க்கறதுக்கப்பா போய் வேலையை பாரு. தயவு செஞ்சு உங்க அண்ணனுக்கு இது தெரியாம பாத்துக்கோங்க. நான் தாங்கிட்டேன் தம்பி. ஆனா அவருக்கு தெரிஞ்ச தயவு செஞ்சு சொல்றேன், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கூட இத பாரு கவிதா, நான் உனக்கும் தான் சொல்றேன், யார்கிட்டயும் இத பத்தி பேசக்கூடாது, புரியுதா? அக்கா நான் சொல்றேன்ல. அண்ணி ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட போதும், அதை வச்சு குடும்பத்தையே பிரிக்க நினைக்கிற இந்த காலத்துல அதான் நீங்க இதுக்கு தான் அண்ணி, இதுக்கு தான் எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னேன். ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி போய் செஞ்சீங்க. இப்ப பாத்தீங்களா, நீங்க நல்லது நடக்கணும்னு செஞ்ச எல்லா விஷயமும் இப்ப தப்பாவே போயிட்டு இருக்கு. இப்ப கூட பேர் வைக்கிற விஷயத்துல அவங்க ஒத்து வர மாட்டேன்னு வைஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கவிதா கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது அவங்க விஷயம், அவங்க இஷ்டப்படியே எதுவும் நடக்கட்டும். இல்ல அண்ணி, நான் விட மாட்டேன். இது நம்ம விருப்பப்படி நம்ம குடும்ப முறைப்படி தான் நடக்கும். பார்க்கலாம், நானா அவளான்னு ஒரு கை பார்க்கலாம். மா மா என்னம்மா, அம்மா வெளியே போயிருக்காங்க, என்னம்மா வேணும்? அப்பா எனக்கு ரொம்ப முடியலப்பா. என்னாச்சுமா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு சொல்லுமா. சொல்லுமா, என்னாச்சு நட்டாஷா? ஓ, அந்த ஆனந்தி பேசிட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்றியா? அவெல்லாம் ஒரு பொம்பளை, அதை நினைச்சு போய் ஃபீல் பண்ற பாரு. பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவ புருஷன் வந்து அவளுக்கு அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணா, இப்ப அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இது பாருமா, டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாமா? இல்லப்பா, டாக்டர் கிட்ட எல்லாம் போற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஐ வில் பி ஆல் ரைட். ஐ ஜஸ்ட் நீட் டு ட்ரிங்க் சம்திங் டேட். கிரீன் டீ குடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுதுப்பா. ஓகே ஓகே, I'll get you. அங்கிள் இருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி நடாஷா,
யூ கோயிங் டு பி ஆல் ரைட், டோன்ட் வரி. அங்கிள் அந்த டீ பேக் அங்கல்ல வேற எங்கேயாவது வச்சிட்டீங்களா? கிருஷ்ணா இதோ வந்துட்டேன். நடாஷா, நடாஷா, நட்டாஷா என்னாச்சு? நடாஷா, what happened? நடாஷா, நட்டாஷா இந்த டீ குடிடா. டீ சாப்பிடு. இல்லப்பா எனக்கு வேண்டாம். கொஞ்சம் குடி. ஐயோ, டெம்பரேச்சர் அதிகமா இருக்க. கிருஷ்ணா இது வேலைக்கு ஆகாது, ஹாஸ்பிட்டல் உடனே போகணும். சரவணன் எங்க? ஐயோ அங்கிள் அவன் எங்க போய் தொலைஞ்சா என்ன அங்கிள்? முதல்ல நீங்க கிளம்புங்க அங்கிள். அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. லெட்ஸ் கோ டு தி ஹாஸ்பிட்டல். வீட்டை லாக் பண்ணிட்டு சாவி சரி எடுத்து வா. நீங்க கூட்டிட்டு போங்க, நான் எடுத்துட்டு வரேன். அண்ணி, 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 அண்ணி. அண்ணி, வா சாந்தி. என்ன நீ ஏதோ அவசரமா வர சொன்னீங்க? ஆமா, அம்மா வீட்ல இருக்காங்களா? இருக்காங்க. நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். இல்ல, என்னங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னங்க ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? இது என் வீடு, நான் வரேன். அதான் நீங்க கல்யாணமாகி போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இது உங்க வீடுன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க மட்டும் உங்க அப்பா வீட உங்க வீடுன்னு சொல்லலாம், நான் சொல்லக்கூடாதா? இங்க பாருங்க, இந்த வீட்ல எனக்கும் பங்கு இருக்கு. நீங்க அதை புரிஞ்சு பேசுங்க. வைஜெயந்தி எப்ப வந்தா? அதுவும் குழந்தையோட? அவ வந்து 4 நாள் ஆச்சு. குழந்தைய நேத்து தான் தூக்கிட்டு வந்தா. பாவம் அந்த குழந்தை. அவனுக்கு என்ன புரியும் இந்த வயசுல? அவன் என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவ தரமாட்டேங்கிறா. கவலைப்படாதீங்க அண்ணி, அந்த குழந்தைக்கு உண்மையான பாசம் உங்க மேலதான். உங்ககிட்ட கண்டிப்பா வருவா அண்ணி. அப்புறம் சாந்தி, வளர்மதியும் குழந்தைய கொண்டு வந்திருக்கா. இது எப்போ? நேத்து தான். குழந்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? அப்படியே அம்மா மாதிரியே இருக்கா. அப்புறம் நம்ம அம்மாவோட முதல் திவச நாள் வருதுல்ல, நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வரணும். எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற அந்த பொறுப்பை உங்க அண்ணன்
உன் புருஷன்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. அந்த ஆள்கிட்டயா? அவர் தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இங்க பாரு சாந்தி, இப்போ நீ என்ன பண்றேன்னா உன் புருஷன் வீட்டுக்கு போய் 2 நாள் அங்கே தங்கி தம்பதி சகிதமா நினைவு நாளுக்கு வரணும். அண்ணி, நான் எப்படி அவரோட? சாந்தி, நான் சொல்றத கேட்பல்ல. அம்மா வீட்டில் இருந்தப்போ எந்த விசேஷத்துக்கும் நீயும் உன் புருஷனும் ஒன்னா தான் வருவீங்க. அதே மாதிரி தான் அம்மாவோட நினைவு நாளுக்கும் நீயும் உன் புருஷனும் ஒத்துமையா வரணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. அதுதான் நடக்கல. அம்மாவோட நினைவு தினத்துக்காவது எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கலாமே. அப்படியாவது நம்ம அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும். அது இப்ப பிள்ளைங்களுக்கு பரீட்சை. எல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க சாந்தி. நீ நேரா உன் புருஷன் வீட்டுக்கு இப்பவே போற, புரிஞ்சுதா? சரிங்க அண்ணி, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஒரு காஃபி போட்டு தரக்கூடாதா? உனக்கு தராமையா? இது அப்புறமா காய போட்டுக்கிறேன், வா தரேன். அண்ணி, எப்ப வந்தீங்க அண்ணி? நல்லா இருக்கீங்களா? குழந்தை எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் குழந்தைய பார்க்கணும் அண்ணி. தூங்குறாளா? ஏய், நீ எதுக்கு என் குழந்தைய பார்க்கணும்? நான் என்ன வீட்டுல சர்க்கஸா நடத்திட்டு இருக்கேன்? கண்டதுங்களா வந்து என் குழந்தைய பார்க்கறதுக்கப்ப போய் வேலையை பாரு. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடு. சரி வா, வாங்குறல்ல, குழந்தைய கூட அப்புறம் பாத்துக்கலாம். தமிழகத்தில் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அனைவரும் இந்த ஆச்சரியமா இருக்கே, என்ன இந்த பக்கம்? நீங்க தான் எங்க வீட்டுக்கு போய் அம்மா நினைவு நாளுக்கு எல்லாரும் வரணும்னு பேசிருக்கீங்க போல. எங்க அண்ணி சொன்னாங்க. ஓ, அப்போ அதனால தான் இங்கே வந்திருக்க. அதாவது இந்த வீட்டில் இருந்து உங்கள் அண்ணன் வீட்டுக்கு நம்மளோட ஜோடி சேர்ந்து போகணும். உன்னை சொல்லி அனுப்பிச்சாரா? ஆமா, அப்படித்தான். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஏண்டி, உன் குடும்பத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பழனியில் நான் எவ்வளோ தூரம் அலைஞ்சேன். கடைசியில் எனக்கு என்ன கிடைச்சது? அந்த ஆனந்தி என்னை எவ்வளோ கேவலமாக பேசிட்டா தெரியுமா? உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா நான் தானே முதல்ல வந்து நிற்கிறேன். ஆனால் என்னை யாருமே மதிக்கிற மாதிரி தெரியலையே. உங்களை யாரும் மதிக்காமலாம் இல்லை, நீங்க தான் உங்க மதிப்பை கெடுத்துட்டு இருக்கீங்க. இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க, அது நிஜம்னா அதோட பலனை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. உதவிங்கிறது அடுத்தவங்க உணர்றதுக்காக செய்யறதில்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? நேரம் அங்கேயே போயிருக்க வேண்டியதானே? அதான் சொன்னீங்களே சேர்ந்து அங்க போகணும்னு. அம்மா நினைவு நாள் மட்டும் இல்ல, சண்முக அண்ணா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் நடக்க போகுது. வீட்டுல முதல்ல ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு, அதுக்கு நாம சேர்ந்து போகணும். மற்றபடி நம்ம 2 பேரும் ஒன்றும் ஆதர்ச தம்பதிகள் கிடையாது. இனிமே அப்படி ஆக போறதும் கிடையாது. இத்தனை வருஷங்கள்ல ஒரு நாளாவது சாப்பிட்டியா இல்லையா, எங்க இருக்க, எப்படி இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நான் உங்களை பத்தி விசாரிக்கல. ஆனா ஒவ்வொரு முறையும் புருஷனுக்கு கஷ்டம்னா பொண்டாட்டி தானே எதுவும் வந்து கேட்பாங்க. தலைவலினா கூட துடிப்பாங்க. ஆனா பொண்டாட்டிக்காரி ஒரு சின்ன விஷயத்தை கேட்டுட்டா இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லுவீங்க. பாசம்னா என்னங்க? தாலியை கழுத்துல கட்டிட்டா எப்படிங்க வரும் பாசம்? தாலிக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, மனசுல இருக்குங்க.
நீங்க என் மேல பரிபூரண அன்பு செலுத்தல, அதனாலதான் என்னால திருப்பி தர முடியல. மத்தபடி தாலி சென்டிமெண்ட்ல ஒண்ணும் கிடையாது. நீங்க பண்றது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே இந்த மாதிரி இருப்பேன்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏண்டி இவ்வளோ தூரம் பேசுறியே? இவ்வளோ நாள் ஒன்றை வீட்டில் இருந்தியா? அது நல்லாவா இருக்கு? பொண்டாட்டிய அடுத்தவங்க வீட்டுல இருக்க வச்சிட்டோமேனு நீங்க தாங்க நியாயமா அசிங்கப்படணும். ஏங்க சொத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்க, நீங்க ஏங்க அடிச்சுக்கிறீங்க? அது தானா வரும். இப்படி முட்டி மோதுனா என்ன கிடைக்க போகுது? ஒன்று நினைச்சாருனா எல்லாம் செய்யலாம். எங்க அண்ணனுக்கு பிரிச்சு தரக்கூடாதுன்னு எண்ணெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு யாருமே ஒத்து வரல. இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்காரு. இந்த நினைவு நாள்ல எல்லாருக்குமே செட்டில் பண்றதா இருக்காரு. அப்படியே சொன்னாரு? ஆமா சொன்னாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது நீங்க அமைதியா இருந்தா எல்லாமே தன்னால நடக்கும். சரிடி, நான் பேசாமே இருக்கேன். எல்லாம் ஒழுங்காக நடந்துச்சுன்னா நம்ம குடும்பம் நடத்துவோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கவே, அப்புறம் எந்த ஜென்மத்திலும் நீ என்னை சமாதானப்படுத்தவே முடியாது. புரிஞ்சா? சரி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. புருஷனுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி சமைச்சு போடு, சரியா? நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். வரட்டா? நட்டாஷா, என்னாச்சுமா? நட்டாஷா, என்னாச்சு? என்னாச்சு சார்? நட்டாஷா சொல்லு. ஏன்? பார்த்து வா நட்டாஷா. பார்த்துவோம்மா. மெதுவா வாடா. வா, நீ உட்கார். உட்காருமா. அம்மா, இப்ப மாத்திரை போட்டுக்கிறியா? இல்லப்பா, சாப்பிட்டுட்டு போட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏங்க? தண்ணியாவது குடி. ஏங்க என்னங்க பிரச்சனை? என்னாச்சுன்னு கேக்குறான்ல, ஆ? சொல்லுங்க என்னாச்சு? என்னது? என்ன ஒன்றும் தெரியாம மாதிரி கேட்குறா? என்னாச்சுன்னு தெரியாதா உனக்கு? உன் பொண்டாட்டி இருக்காளே பஜாரி, அவ வந்து பேசின பேச்சு தாங்க முடியாத இந்த மாதிரி ஆயிட்டா. இவ்வளவு மட்டமான பேச்சு பேசினா தெரியுமா? அன்னைக்கு இன்னும் அவளை வெளில தள்ளப்போ ஏன் மேல கை வச்சா? இப்ப பதில் சொல்றா. இந்த பார், இது எனக்கும் நட்டாஷாக்கும் உள்ளது. தேவையில்லாம நீ உள்ள சரவணன், வராத. பொதுவா அப்படி பேசி தப்பிக்க முடியாது. சரி, நான் இதை பத்தி பேச வரல. ஆனா நடாஷா ஃபீல் பண்றா நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்றது இல்லைன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் அவ காலில் கூட விழுந்து கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா அவ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. என்னதான் செய்ய சொல்றீங்க? என் மனசுல இவ கூட வாழணும்னு ஆசை இருக்கு. டேய், என்னவோ ஆசை இருக்குன்ற உன் பொண்டாட்டி அன்னைக்கு வந்து குதி குதின்னு குதிச்சு பண்ணல, அதுக்கு நான் சொல்றா. டேய்,
திரும்ப திரும்ப பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேசிட்டு இருக்காத. அவ வேண்டான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பிரிஞ்சிருக்கேன். ஓ, அப்போ உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதை நாங்க நம்பணும் இல்ல? திரும்ப திரும்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. எது தேவையில்லை சரவணன், எது தேவையில்லை. அவ என்ன வார்த்தை பேசினா தெரியுமா? அவ என்னை பார்த்து எப்படி அப்படிலாம் பேசலாம்? எவ்வளோ எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு. நட்டாஷா, இங்க பார். நட்டாஷா, ரோட்ல போற வரவெல்லாம் பேசுறத வச்சு நீயும் அந்த வார்த்தையெல்லாம் உண்மை ஆயிடாது. ஏய், உன் பொண்டாட்டிய போற வரேன்னு சொல்லிட்டா நீ பேசுனதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? சரவணன், இப்போ எனக்கு தேவையானது எல்லாமே அவகிட்ட இருந்து பொண்டாட்டிங்கிற லேபரை புடுங்கி ஆகணும். அதுக்கான ஏற்பாடு நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட காலத்தள்ளும் நினைக்காதீங்க. அது நடக்காது. நட்டாஷா, முதல்ல நான் சொன்னதை செய், அதுக்கப்புறமா பேசு. நட்டாஷா, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுப்பா. நடாஷா, நீ போய் ரெஸ்ட் எடுமா, வாமா. நீ வா நட்டாஷா. அங்கிள், நான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். சரி, மெதுவா பார்த்து போ.